சற்று நேரத்தில் பரம்பின் தாக்குதல் ஓய்ந்துவிட சேர வீரர்கள் பரம்பின் அம்புகள் வந்த திசையை அச்சத்துடன் நோக்கியவாறு இருந்தனர். காடுகள் பெருமூச்சு விட மெல்லிய அமைதி சூழத் துவங்கியது. கண் விழித்த பறவைகள் மீண்டும் இமை மூடின. ஒரு நாழிகை கழித்து செம்மலை அடிவாரத்தின் அருகே மீண்டும் பரம்பு ஏராளமான ஓசையுடன் தாக்குதலை நடத்த ராசசிம்மன் பரம்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டான். கலவரமடைய ஏதுமில்லை. காட்டுவாசிகள் நம்மை இன்றிரவு தாக்க மாட்டார்கள். நமது உறக்கத்தை கெடுத்து பலவீனமாக்க முயல்கின்றனர் என்று உரக்க கூறியவனின் குரலில் வெறுப்பு தெரிந்தது. கேடயமேந்திய வீரர்கள் படையினை சுற்றியுள்ள வெளிப்பகுதியில் 2 வரிசைகளை உருவாக்குங்கள். 3வது வரிசையில் விற்படையினர் காவலிருங்கள், மற்றவர்கள் ஓய்வெடுங்கள் என்று கூற வீரர்கள் அமைதியடைந்தனர். ராசசிம்மன் செம்மலையின் அடிவாரத்திற்கு விரைந்தான். செம்மலையை ராசசிம்மன் அடைகையில் கடம்பன் ஏற்கனவே வீரர்களை முறைப்படுத்தி இருந்ததால் சேரப்படையில் எந்த சேதமும் ஏற்படவில்லை. பரம்பின் சத்தமும் அம்புகளும் காடுகளிலிருந்து வந்து கொண்டிருந்தன. இரவு முழுதும் இது போன்ற பரம்பின் வெற்று தாக்குதல்கள் தொடரும். நம்மை உறங்க விடாமல் செய்வதே பரம்பின் நோக்கம் என்று கடம்பனிடமும் வீரர்களிடமும் கூறிய ராசசிம்மன் அனைத்து வீரர்களையும் அமைதிப்படுத்தி ஓய்வெடுக்க அனுப்பினார். கடம்பனுக்கு புரிந்தது. சேரப்படையின் எண்ணிக்கை, படை வகைகள், ஆற்றல், உள வலிமை ஆகிய அனைத்தையும் பாகம் பாகமாய் பிரித்து கொண்டிருக்கிறான் பாரியன. அனைத்தும் நொறுங்கும் நிலையில் இடியென இறங்குவான். அப்போது அவனை எதிர்த்து நிற்க மனிதர்களால் இயலாது. ஒரு மனிதனின் பலத்தை அவனுடைய பகையை பொறுத்து கணக்கிட இயலும். பகைவரின் பலத்தை கொண்டும் கணக்கிட முடியாதவன் பாரி. அடுத்த நாழிகையில் காடுகள் அதிரும்படியான கிரீச்சுடுதலுடன் வாளில் நெருப்பு பற்ற வைக்கப்பட்ட காட்டுப்பன்றி ஒன்று மாயன் மலை அருகே சேரர் படைக்குள் நுழைந்தது. பன்றியை தொடர்ந்து ஏராளமான நெருப்பாம்புகள் வர துவங்கின. காட்டுப்பன்றி மிக மூர்க்கத்தனமான மிருகம். யானைக்கு தந்தம் போல பன்றிக்கு கீழ்த்தாடையிலிருந்து வளரும் எயிரி என்ற 2 கோரை பற்கள் வளைந்து வெளியே நீட்டியிருக்கும். எயிரானது வாளை போல் கூர்மையாகவும் உறுதியாகவும் இருக்கும். வெறியேறி போன பன்றி நிலத்தையே குத்தி பெயர்த்தெடுக்கும் குணமுடையது. வீரனை எயிரால் முட்டி தூக்கினால் காலில் இருக்கும் எலும்புகள் நொறுங்கிவிடும். தீயின் வெம்மையில் வெறியுடன் சேரப்படையினுள் நுழைந்த பன்றி எதிர்ப்படும் வீரர்களை முட்டி தள்ளியபடி சமவெளி எங்கும் அலைய கால் எலும்புடைந்த சேர வீரர்கள் அலற துவங்கினார்கள். அம்புகளாலும் ஈட்டிகளாலும் வீழ்த்த முடியாமல் பன்றி வளைந்து வளைந்து ஓட சேர வீரர்கள் தடுமாறிய கணத்தில் ராசசிம்மன் மாயன் மலைக்கு வந்து சேர்ந்தான்.